சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், காசாவில் ஹமாஸ் கட்டுப்பாடு மீண்டும் பலப்படுகின்றது. எதிர்காலத்தில் நிர்வாக திட்டம் தடுமாறும் நிலையில் காசா சுரங்கங்களிலிருந்து விடுதலை, 20 இஸ்ரேல் இளைஞர்கள் வீடு திரும்பல், நாடு முழுவதும் கண்ணீரும் கொண்டாட்டமும். சவுதி அரேபியா மிக விரைவில் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணையும் வாய்ப்பு, ட்ரம்ப் உறுதி. F-35 போர் விமான ஒப்பந்தம் முக்கிய அம்சமாகும். கருங்கடலில் ரஷ்யாவின் சிறப்பு படைத்தளம் அழிவு, உக்ரைன் தாக்குதல், கடும் மோதல். சூடானின் மனிதாபிமான போர் நிறுத்தம் அவசியம், அமெரிக்கா UAE வெளியுறவுத் தலைவர்கள் தொலைபேசி உரையாடல். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ள போதிலும் ஹமாஸ் அமைதியாகவும் வேகமாகவும் தமது அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்தி வருவதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்கா முன்மொழிந்த எதிர்கால நிர்வாக திட்டம் மந்தமாக முன்னேறுவதால் ஹமாஸ் உண்மையில் அதிகாரத்தை ஒப்படைக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இஸ்ரேல் படைகள் பின்வாங்கிய பகுதிகளில் ஹமாஸ் உடனடியாக தனது கட்டுப்பாட்டை மீண்டும் கொண்டு வந்துள்ளது. இஸ்ரேலுடன் ஒத்துழைத்தாக கூறப்படுகின்ற பலஸ்தீனர்கள் உட்பட திருட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் டசன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் தான் காசாவில் உள்ள பலர் இது பற்றி கூறுகையில், ஹமாஸ் தற்போது பொருட்களுடைய இறக்குமதியை கடுமையாக கண்காணிப்பதாக கூறுகின்றார்கள். எரிபொருள், சிகரெட் போன்ற தனியார் இறக்குமதிகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. விலைகளை உயர்த்துவதாக கருதப்படுகின்ற வணிகர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஹமாஸினுடைய ஊடக அலுவலக தலைவர் இஸ்மாயில் அல் தவாப்தா இதனை மறுத்து எந்த புதிய வரிகளும் விதிக்கப்படவில்லை என்றும் அவசர நிர்வாக நடவடிக்கைகள் மட்டும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ட்ரம்பின் காசா திட்டம் மற்றும் அரசியல் குழப்பங்கள் இங்கு முன்னுரிமை பெற்று வழங்குகின்றது. அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காசா திட்டத்தின் அடிப்படையில் அக்டோபர் 10 அன்று போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அந்த திட்டத்தில் இடைக்கால நிர்வாகத்தை அமைத்தல், பன்னாட்டு பாதுகாப்பு படை அனுப்புதல், ஹமாஸின் ஆயுதத்தை அகற்றல், மறுகட்டமைப்பு தொடங்குதல் என்பன முக்கியமான விடயங்களாக பார்க்கப்பட்டன. ஆனால் ராய்ட்டர்ஸின் தகவல்களின்படி திட்டம் அமல்படுத்தப்படுவதில் முக்கிய தடைகள் உருவாகி வருவதாகவே கூறப்படுகின்றது. இஸ்ரேல் படைகள் இன்னும் காசாவின் பாதிக்கு மேற்பட்ட பகுதிகளில் தங்கியிருக்கின்றன. பத்தா மற்றும் ஹமாஸ் இடையே புதிய நிர்வாகத்தை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விவகாரம் பெரிய முரண்பாடாக மாறியுள்ளது. பலஸ்தீன் அதிகாரம் புதிய அரசாங்கத்தில் பங்கு பெற விரும்புவதாக தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் காசாவை மீண்டும் நிர்வகிக்கின்ற வாய்ப்புகளை முற்றிலும் நிராகரிக்கின்றது. இதேவேளை ஹமாஸ் முழுமையாக வரி விதிப்பை மீண்டும் தொடங்கவில்லை என்றாலும் சோதனை சாவடிகள் அதிகரித்துள்ளதாகவும் அனைத்து லாரிகளும் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதாகவும் உள்ளே வரும் பொருட்கள் அனைத்தும் கண்காணிக்கப்படுவதாகவும் உள்ளூர் வணிகர்கள் கூறுகின்றார்கள். விலைகளை கட்டுப்படுத்த முயற்சிகள் இருந்தாலும் காசாவின் பொருளாதார நிலை மோசமடைந்துள்ளதாகவே காசாவாசி ஒருவர் கூறுகின்றார். இந்நிலையில் விலைகள் தினமும் மாறுவதாகவும் வருமானமே இல்லை என்றும் குளிர்காலம் வருவதால் நிலைமை இன்னும் கடினமாவதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹமாஸ் உள்நிலை மாற்றங்கள் மேலும் தீவிரமடைந்து வருவதாகவும் போருக்கு முன் ஹமாஸ் அரசாங்கம் சுமார் 50,000 பணியாளர்களை பணிக்கு அமர்த்தியிருந்த நிலையில் போர் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தார்கள். இந்நிலையில் மீதமுள்ள பணியாளர்கள் புதிய நிர்வாகத்தின் கீழ் பணியாற்ற தயாராக உள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன. மேலும் கொல்லப்பட்ட பிராந்திய ஆளுநர்களுடைய பதவிக்கு முக்கிய அதிகாரிகளை மாற்றியிருக்கின்றார்கள். காசா அரசியல் ஆர்வலர் முஸ்தபா இப்ராஹிம் இது பற்றி கூறுகின்ற போது, ட்ரம்பின் திட்டத்தில் ஏற்பட்ட தாமதத்தை ஹமாஸ் தன் ஆட்சியை பலப்படுத்த பயன்படுத்துகின்றது. மாற்று நிர்வாகம் அமைப்பதற்கு முன் இது தொடரும். சர்வதேச சமூகம் எச்சரிக்கை விடுகின்றது. இந்நிலையில் தான் சர்வதேச சமூகம் தொடர்ந்து காத்திருந்தால் ஹமாஸ் காசாவில் தன்னிலையை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ளும். அமெரிக்க வெளியுறவுத்துறையும் ஹமாஸ் காசாவை ஆட்சிய முடியாது என்பதற்கான காரணங்கள் இதுவும் ஒன்று என்று கூறுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் சர்வதேச சமூகம் காத்திருந்தால் ஹமாஸ் காசாவில் தனது நிலையை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதாகவே கூறப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கு நிறைந்த சூழல் இருந்தாலும் அதன் நடுவில் நாடு முழுவதையும் உருக்கம் கொள்ள வைத்த மனிதாபிமான தருணம் ஒன்று உருவானது. காசா சுரங்கங்களில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஹமாஸால் சிறை வைக்கப்பட்டிருந்த 20 இஸ்ரேல் இளைஞர்கள் விடுதலையாகி தங்கள் தாய்நாட்டிற்கு மீண்டும் வந்துள்ளார்கள். அவர்கள் வீடு திரும்பிய நொடி நாடு முழுவதும் மகிழ்ச்சி, கண்ணீர், கைதட்டல்கள் மற்றும் பெரும் வரவேற்பாக மாறியிருக்கின்றது. தெருக்களில் ஆடல் பாடல்கள் மேலோங்கி இருக்கின்றன. 750 நாட்கள் காத்திருந்த இஸ்ரேல் இப்போது மெதுவாக குணமடைந்து வருகின்றது. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியா மிக விரைவில் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏர்ஃபோர்ஸ் ஒனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அமெரிக்க உறவு வரலாற்றில் சிறந்த நிலையில் உள்ளதாக கூறுகின்றார். சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் இடம்பெறவுள்ள வெள்ளை மாளிகை சந்திப்பில் இது குறித்த விவாதங்கள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். வெள்ளை மாளிகை சந்திப்பில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த மாத இறுதியில் இடம்பெறவுள்ள இருதரப்பு உச்சி மாநாட்டில் பொருளாதார ஒப்பந்தங்கள், பாதுகாப்பு குறித்த ஒத்துழைப்புகள், எதிர்கால முதலீட்டு திட்டங்கள் போன்ற பல துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். அதில் முக்கியமாக சவுதிக்கு F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்கும் ஒப்பந்தம் முக்கிய
பேச்சுவார்த்தை அம்சமாக இருக்கும் என்று உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் அதிகளவில் ஜெட் விமானங்களை வாங்க ஆர்வமாக உள்ளதாகவும் குறிப்பாக F-35களை வாங்கும் எண்ணம் இருப்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் அணு நிலைய தாக்குதலுக்கு பிறகு ஆபிரகாம் ஒப்பந்தங்களுக்கு புதிய ஊக்கம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் ஈரானின் அணு நிலையங்கள் சேதமடைந்தது. அதிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகள் ஆபிரகாம் ஒப்பந்தங்களை விரிவுபடுத்துவதில் ஆர்வமாக உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். அந்த தாக்குதல்கள் ஈரானை பொருளாதார ராணுவ ரீதியாக பின்னால் தள்ளியது. இது சவுதியுடனான உரையாடலில் முக்கிய பகுதியாகவும் இருக்கும் என்று அவர் கூறினார். இந்நிலையில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியின்படி சவுதிக்கு F-35 விற்பனை செய்கின்ற அமெரிக்க திட்டத்திற்கு பென்டகன் உளவுத்துறை பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியிருக்கின்றது. அதாவது F-35 உள்ள நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதன் சைபர் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடார் மறைவு வடிவமைப்பு இவற்றில் ஏதாவது சீனாவிற்கு கசிந்தால் கடுமையான பாதுகாப்பு அபாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்நிலையில் சவுதி அமெரிக்க உரையாடல்கள் குறித்து கேள்வி எழுந்தபோது ட்ரம்ப், இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல, சவுதியுடனான உறவுகளை நாம் மிக முக்கியமாக கருதுகின்றோம், அமெரிக்கா சவுதியை உயர்ந்த முறையில் மதிக்கின்றது என்று தெரிவித்தார். இந்நிலையில் சவுதி அமெரிக்க கூட்டாண்மை மத்திய கிழக்கின் பாதுகாப்பு அமைப்பை வரும் ஆண்டுகளில் மறு வடிவமைக்கக்கூடும் என்று மதிப்பீட்டை வெளிப்படுத்துகின்றது. சவுதியின் ஆபிரகாம் ஒப்பந்த இணைவு இஸ்ரேல் அரபு உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் அரபு உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றமாகவே மதிப்பிடப்படுகின்றது. இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் F-35 விற்பனையும் மத்திய கிழக்கின் ஆற்றல் பாதுகாப்பு சமநிலையை மாற்றக்கூடிய முக்கிய முன்னேற்றங்களாக கருதப்படுகின்றன. அடுத்து ரஷ்யா உக்ரைன் நிலவரத்தை பார்க்கின்ற போது கிரிமியாவிற்கு அருகிலுள்ள கருங்கடல் பகுதியில் அமைந்திருந்த ஒரு எண்ணெய் துளையிடுகின்ற தளத்தில் பதுங்கியிருந்த ரஷ்ய சிறப்பு படையரை உக்ரைனிய கடற்படை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு துல்லியமாக தாக்கி அளித்ததாக உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல் ரஷ்ய டேங்கி எதிர்ப்படையினர் பலர் கொல்லப்பட்டதுடன் தளத்தில் இருந்த கண்காணிப்பு உளவு சாதனங்களும் முற்றிலும் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. உக்ரைனிய கடற்படையின் தகவல்களின்படி கிரிமியாவிற்கு அருகே உள்ள ஷிவாஸ் துளையிடும் தளம் தாக்குதலுக்குள்ளானதாகவும் 3.7 மைல் ஆழம் வரை துளையிடும் திறன் கொண்ட இந்த தளம் 2014 முதல் ரஷ்யா ஆக்கிரமிப்புள்ள உக்ரைனின் ஃபோய்கோ டவஸ் தொகுதியில் ஒன்றாகும். டெலிகிராஃப் இது பற்றி கூறுகின்ற போது ரஷ்யா இந்த தளங்களை கருங்கடலில் உக்ரைன் இயக்கங்களை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தி வந்ததாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தாக்குதலுக்கு பின்னர் உக்ரைனிய படகு லான்செட் வெடிமருந்துகளால் அளிக்கப்பட்டதாக கூறி ரஷ்ய ராணுவம் ஒரு வீடியோ வெளியிட்டது. ஆனால் உக்ரைன் அது உண்மையில் தற்கொலை ட்ரோன் மூலம் நடைபெற்ற தாக்குதல் என்றும் ரஷ்யாவின் தகவல் தவறானது என்றும் மறுத்துள்ளது. இந்நிலையில் இதற்கு முன்பே ரஷ்யாவின் முக்கிய கருங்கடல் எண்ணெய் துறைமுகமான துவாப்சே மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதனால் பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறைந்த ஒரு கப்பல் இதில் சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிபொருள் கிடங்குகள், குழாய்கள் போன்ற பல முக்கியமான உள்கட்டமைப்புகளை தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களால் குறிவைத்து தாக்கப்படுகின்றது. இதற்கிடையே ரஷ்யாவும் உக்ரைனிய எரிசக்தி அமைப்புகளை தொடர்ந்தும் தாக்கி வருகின்றது. டொனோடெஸ்க் முனையில் ரஷ்யாவிற்கு கடுமையான இழப்புகளும் ஏற்பட்டிருக்கின்றன. உக்ரைனின் முன்வரம்புகளின் மோதல்கள் தீவிரமடைந்திருக்கின்ற பின்னணியில் குறிப்பாக டொனோடெஸ்க் மாகாணத்தின் போக்ரோவாக்ஸ் திசையில் ரஷ்யா தனது படை டேங்கிகள், கவச வாகனங்களை திரளாக குவித்து தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றது. ஆனால் உக்ரைனிய படைகள் இது பற்றி கூறுகின்ற போது இந்த ரஷ்ய முன்னேற்றம் மிகப்பெரிய உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக கூறுகின்றார்கள். ஒரு வாரத்தில் 524 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். குறிப்பாக நவம்பர் 10 தொடக்கம் 15க்கு இடையே 524 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 260 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் கூறுகின்றது. அத்துடன் 55 தரைப்படை இயந்திரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. 300க்கும் மேற்பட்ட ரஷ்ய ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நேற்றைய தினம் மட்டும் 192 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் கூறுகின்றது. 4 டேங்கிகளும் 8 கவச வாகனங்களும் அளிக்கப்பட்டதாகவே கூறப்படுகின்றது. டோன்பேக்ஸ் பிராந்தியத்தில் முழு கட்டுப்பாட்டை நிலைநாட்ட முயலுகின்ற ரஷ்யா போக்ரோவை முக்கிய இலக்காக கொண்டுள்ளது. ஆனால் உக்ரைன் துல்லிய துப்பாக்கிச்சூடு, ட்ரோன் தாக்குதல், நிலை தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் வலுவான எதிர்ப்பை வழங்கி வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யா முன்னணியில் முன்னேற்றத்தை கையாள கடுமையாக போராடி வருகின்றது. ஆனால் அதிக இழப்புகள் அவர்களின் வேகத்தை தளர்த்தியிருக்கின்றன. இந்நிலையில் கருங்கடல் தாக்குதல்களும் போக்ரோவாஸ் முனையில் இடம்பெறுகின்ற கடுமையான மோதல்களும் இணைந்து போரின் 4வது ஆண்டில் நிலைமை மேலும் ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதாகவே மதிப்பிடப்படுகின்றது. இறுதியாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சைதுடன் தொலைபேசி வழியாக உரையாடல் மேற்கொண்டார். அந்த உரையாடலில் சூடானில் நீடித்து வருகின்ற உள்நாட்டு போரில் அவசர மனிதாபிமான போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். 2023 ஏப்ரலில் தொடங்கிய சூடானின் உள்நாட்டு போர் சூடான் ராணுவம் மற்றும் அதற்கு பின்னரான டிராபிட் சப்போர்ட் போர்ஸ் இடையிலான ஆட்சி
போட்டிலிருந்து உருவானது. காலப்போக்கில் இந்த மோதல் இன மத வேறுபாடுகளுடன் கூடிய மிகப்பெரிய வன்முறையாக மாறிவிட்டது. இந்நிலையில் தான் இந்த போரை முடிவு கொண்டுவதற்கான முயற்சிகளை UAE போன்ற நாடுகள் பொறுப்புடன் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.